வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது விருந்து அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அர்ஜுன், நிக்கி கல்ராணி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 நபர்கள் தொடர்ச்சியா கொலை பண்ணப்படுறாங்க. அந்த கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மர்டர் மிஸ்டரி த்ரில்லர் தான். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா முகேஷை காட்டுறாங்க. இவரு ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்காரு. இவர் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கும்பல்னால கொலை பண்ணப்படுறாரு. அதை தொடர்ந்து அவரோட மனைவியும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல கொலை பண்ணப்படுறாங்க. அடுத்ததான் அவங்க குடும்பத்துல மிச்சம் இருக்கிறது நிக்கி கல்ராணி தான். சோ நிக்கி கல்ராணிக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படின்ற அந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஆட்டோ டிரைவர் வாலண்டியரா அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு வராரு. இவங்க 2 பேரையும் அர்ஜுன் ஒரு கட்டத்துல அடைக்கலம் தராரு. அப்பதான் அர்ஜுனை பத்திய ஒரு உண்மை அப்படின்றது தெரிய வருது. சோ உண்மையிலேயே அர்ஜுன் யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாரு, இந்த கொலைக்கும் அவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா, உண்மையிலேயே இந்த கொலைகளை பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஒரு சிம்பிளான மர்டர் மிஸ்டரி த்ரில்லர் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இனிஷியல் போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே தொடங்குச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு மாஸ் என்ட்ரி அப்படின்ற மாதிரி அர்ஜுனுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. அது எதுக்கு வச்சாங்க அப்படின்றது தெரியல. சரி, அதுதான் அப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா அதுக்கு அடுத்து அஜு வர்கீஸோட லவ் போர்ஷனை காட்டுவாங்க. இது ரிலேட்டடா கதையில ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவுமே இல்ல. அந்த போர்ஷன் அப்படின்றதுமே அப்ரப்டா கட் ஆயிருது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் காட்டினாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் போது அப்படியே பாதி படம் போயிருது. அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. அந்த ரீஎன்ட்ரி போர்ஷன்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆகும். சரி, உண்மையிலேயே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு காரணத்தை இவங்க சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட லியோ பிளாஷ்பேக் மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருந்தாலும் ரொம்பவே காமெடியா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு மாதிரி பாசிட்டிவான ஒரு மெசேஜ் சொல்லி தான் முடிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தோட ரைட்டிங்லேயே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா கேரக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணல அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை பிளேஸ் பண்ணல. ஒரு மாதிரி நார்மலான ஒரு த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. அதையுமே எங்கேஜிங்கா எடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் டைம் இருந்தா ஓடிடியில பாக்குற மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் இருக்கு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. பாக்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.